கேப்டவுன் என்பது பைகளுக்கான வண்ணமயமான நகரம். இதில் பெரிய பைகள், சிறிய பைகள், வீல்ஸ் உள்ள பைகள், பட்டைகள் உள்ள பைகள் எல்லோரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நகரத்தில் உள்ள லாக்கர் லேன் பள்ளி இன்று பரபரப்பாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு புதிய பை சேர இருக்கிறார். பேக் தனது சக்கரங்களுடன் சுறுசுறுப்பாக வந்தார். வாங்க தோழிகளே, லாக்கர் 9 ஒரு புதிய பை வந்திருக்கிறார் என்கிறார். அப்போது லாக்கரில் இருந்து ஒரு சிறிய மினுமினுக்கும் கிளட்ச் பை வெளியே வந்தாள். வணக்கம், நான் கிளட்ச். நான் சின்னதுதான். விசைகள், குறிப்பு கட்டுகள் மாதிரியான சின்ன பொருட்களை தான் வைத்திருக்க முடியும் என்கிறாள் மெதுவாக. சூட்கேஸ் ஆச்சரியத்துடன், சக்கரங்களே இல்லையா? டஃபில் பேக் குழப்பமாக, நீ ஏதாவது பெரிய விஷயங்களை எடுத்துச் செல்ல முடியுமா? கிளட்ச் மெதுவாக சொல்கிறாள். இல்லை, ஆனாலும் நான் ஒலிக்கிறேன். அந்த நேரத்தில் பள்ளியின் லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் அறை குழப்பமாகி விடுகிறது. சின்ன பொருட்கள், நாணயங்கள், மோதிரங்கள், பொத்தான்கள் தரையில் சிதறி விழுகின்றன. அனைத்து பைகளும் உதவ விரைகின்றன. டோட் பேக் புத்தகங்களை எடுக்கிறார். டஃபில் பேக் உடைகளை தூக்குகிறார். ஃபேனி பேக் சுறுசுறுப்பாக நாணயங்களை எடுக்கிறார். ஆனால் மிகச் சிறிய பொருட்கள் யாராலும் பிடிக்க முடியவில்லை. அப்போது கிளட்ச் தன்னம்பிக்கையுடன் முன்னே சென்று அவளது சிறிய பாக்கெட்டுகளில் அனைத்து பொருட்களையும் எடுத்து பாதுகாப்பாக வைக்கிறாள். அனைத்து பைகளும் மகிழ்ச்சியுடன் களை கட்டுகின்றன. நீதான் நம்ம ஹீரோ என பேக் சொல்கிறார். நீ யாரென்று இருப்பதுதான் சிறப்பு என டோட் பேக் பாராட்டுகிறார். அந்த நாளிலிருந்து கிளட்ச் சிறிய பொருட்களின் காவலராக நியமிக்கப்படுகிறார். லாக்கர் 9 இப்போது ஒளிரும் ஒரு பாசமான இடமாக மாறுகிறது. பாடம்: ஒவ்வொரு பைக்கும் தனித்திறமை உண்டு. நீ யாரென்று இருப்பதே முக்கியம்.